சக்தி விநாயகனை தந்தை எனத்தான் கொண்டு சித்தி விநாயகனை சிந்தித்து நினைக்கும் சடாட்சரமாறல் இதனை சாற்றிவர்கம் மேல் கடாட்சமாவதுகான் வேலும் மயிலும் துணை. எல்லாமல்ல இறைவன் அருளால் இன்றைய தினம் டிவிஎன் சேனல் அன்பர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட சக்கரவர்த்தி டி.ஆர். சுவாமிநாதன் ஆகிய நான் என்னுடைய நன்றி கனத்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த புத்தாண்டு 1/1/2025 அதை பற்றிய பலன்கள் என்ன? பொதுவாக அனைத்து சேனல்களிலும் ராசி பலன்கள் அனைத்தையும் கற்றோர்கள், அறிஞர்கள், ஜோதிடர்கள் அருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு மதிக்கு எட்டிய வரை நாம் விளக்கமாக கொடுக்கறதுக்காக நம்மளுடைய டிவிஎன் சேனல் அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டதின்படி நான் எனக்கு தெரிந்த 50 ஆண்டு அனுபவம் உள்ள என்னுடைய அனுபவங்களை ராசி பிரகாரமும் அந்தந்த ராசிகளுக்கு என்னென்ன பரிகாரங்கள், யாராருக்கு எந்த பிரச்சனைகள் வரும், அதுக்கு என்ன நம்ம வெடிவு மோட்சம் பரிகாரங்கள் செய்வது என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். பொதுவாக பரிகாரம் செய்வது நல்லதா கெட்டதா? பரிகாரம் செய்தால்தான் இந்த காரியம் விடுதலாகுமா? பரிகாரமே செய்யக்கூடாது, நடக்கிறத நடக்கும்படி விட்டுடலாம் அப்படின்னு சில அன்பர்கள் கேட்கிறார்கள். எது நடந்ததோ நடந்ததாக இருக்கட்டும், ஏன் தான் பரிகாரம்? இந்த பரிகாரங்கிறது ஒருத்தர் ரோடில் கார் ஓட்டின்னு போகிறான், ஒரு சின்ன விபத்து ஏற்படுது, அதுக்கு முதலுதவின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த முதலுதவி மாதிரி தான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்து விட்டோம் என்றால் அந்த காரியம் முடியுமா? அதோடைய தாக்கங்கள், வேகங்கள் குறையும். ஒருத்தர் அடிக்க வரான் அப்படி சொன்னால் நம்ம ஓரளவுக்கு அவனுக்கு ஒரு அப்பாலிச்சிக்கு போயிட்டோம்னா அந்த வேகம் குறைஞ்சி அந்த காரியத்தை சுமூகமாக முடித்து கொள்ளலாம். அதே போல் பரிகாரம் அப்படி என்பது மிக முக்கியமான ஒன்று. அது அனுபவ ரீதியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே தெரியும். தெரியாதவர்கள் தெரியாத மாதிரியே தெரிந்து கொண்டிருப்பார்கள். பரிகாரம் பண்ணுவதற்கு விதி இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து வெற்றி அடைவார்கள். பரிகாரம் செய்வதற்கு விதி இல்லாவிட்டால் அவர்களால் பரிகாரம் எவ்வளோ வரி கொடுத்தாலும் அவர்களால் பரிகாரம் செய்ய முடியாது. விதியை மதியால் வெல்லலாம், விதியை மதியால் வெல்லலாம். விதி இருந்தால் தான் வெல்ல முடியும், விதி இல்லைன்னா வெல்ல முடியாது. இது இயற்கையான ஒரு தத்துவம். ஆக எனக்கு பேச வாய்ப்பளித்த டிவிஎன் சேனல் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல செய்தி போய் கொடுக்கறதற்கு ஒரு வழிகாட்டி வேணும். அந்த டிவிஎன் சேனல் அவர் மூலியமாக நான் இந்த செய்தியை கலந்து உரையாடி உங்களுடன் மகிழ்வித்து அனுகூலமான வழிமுறைகளை சொல்லி எல்லோருக்கும் தெரியப்படுத்தலாம் என்று நான் இன்றைய தினம் உங்கள் முன்னே காட்சி அளிக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 1/1/2025 இந்த 1 அப்படின்னா சூரியன், மாதத்தில் 1 ஜனவரி, அது 1 சூரியன். 2வது சந்திரன் 2025 1/1/2025. 1 என்பது நாள் சூரியன், மாதம் 1 என்பது அதுவும் சூரியன் தான். 2025 2ங்கிறது சந்திரன்,
0க்கு வேல்யூ கிடையாது. 2ங்கிறது சந்திரன், 5ங்கிறது புதன், குருவோட ஆதிக்கம். அப்போ புதன்கிழமை அன்னைக்கு மாதம் வருஷம் பிறக்குது, ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இந்த புதன்கிழமை பிறந்தது என்ன சார் அர்த்தம்? ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கிறது. பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, கிராமங்கள்லாம் பேசுவாங்க. அப்போ 1/1/2025 புதன்கிழமை பிறந்துள்ளது. தமிழ் மாதம் பாருங்கள், மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதங்கிறது தனுர் மாதம்னு சொல்லுவாங்க. தனுர் மாதம்னா வில்லு அம்பு, தனுசுன்னா வில்லு அம்பு இருக்கும். அந்த வில்லு அம்பு என்ன சார் அர்த்தம்? பொதுவாக நாட்டில் போட்டி போராமை, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் இதெல்லாம் எல்லாமே நடக்கிறது தான். பொதுவாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் குறைஞ்சாலும் சமாதானத்தை போகக்கூடிய தினம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி. இந்த 17ங்கும் போது பார்த்திங்கன்னா அதுலேயும் 1 7 அப்படிங்கிறது ஜாதகத்தில் சப்தமாதிபதி, திருமணத்தை பற்றி பேசக்கூடிய இடம். இந்த 1/1/2025 திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் கண்டிப்பாக ஏற்படும், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே போல் கணவன் மனைவி பிரிவினையாக இருந்தவங்க கூட ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் இந்த ஆண்டு நல்லபடியாக பலாபலங்கள், பரிகாரங்கள் கரெக்டாக செய்தால் கண்டிப்பாக அந்த பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகள் பாக்கியம் இல்லையா? கண்டிப்பாக குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும். இப்போ உதாரணமாக மேஷராசி என்று செய்வோம். இந்த ஜாதகத்தில் 12 லக்னங்கள், 12 ராசிகள் இருக்கிறது. ஜாதகம் எழுதும்போது ஜனனி ஜென்ம சௌக்கியானான் பதவி பூர்வ புண்ணியானான் லிக்கியதே அப்படின்னு ஜென்ம பத்திரிகா. அதாவது என்ன சார் அர்த்தம்? நீ பிறப்பதற்கு முன்னாடியே உன்னுடைய கர்மாவை நீ அனுபவிக்க பிறக்கிறாய் அப்படின்னு நம்ம அந்த லைஃப்பில் பிறக்கும்போதே கஷ்டத்தை வாங்கிட்டு தான் பிறக்கிறோம். அப்போ நமக்கு எல்லாமே தெரியும், ஆனால் தெரியல, பிறந்த பிறகு தெரியல. அப்போ ஜாதகத்தில் கர்மாவை நீ அனுபவிக்க மட்டும்தான் இந்த ஜாதகம். யாராக இருந்தாலும் கர்மாவை அனுபவிக்கலாம், அனுபவிக்கணும், அதுதான் விதி. பையனுக்கு வயிற்று வலின்னு சொன்னால் அப்பா டாக்டர்கிட்ட கொண்டு போகலாம். பையன் வயிற்று வலி அப்பா வாங்கிக்க முடியுமா? வாங்கிக்க முடியாது. அதே போல தான் கர்மா என்பது யாராக இருந்தாலும் அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். இதுக்கு ஒரு விதி பயன்முறைகள் இருக்கிறது, வழிமுறைகள் இருக்கிறது. பொதுவாக பார்க்கும்போது மேஷ ராசி 12 ராசிகள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் 4 பாதங்கள். அசுவதி 1, அசுவதி 2, அசுவதி 3, அசுவதி 4, இப்படி பரணி 1, பரணி 2, இப்படி 4 விதமான பாதங்கள். 27 நட்சத்திரம் பெருக்கல் 4 10 108 வரும். அதனால தான் ஆலயங்களில் போனால் அர்ச்சனை பண்ணுங்க, அஷ்டோத்திரம் 108. இந்த 108 என்கிற எண்ணிக்கையை பிரித்து 12 ராசிகளுக்கு கொடுப்பது தான் ராசிக்குரிய அர்த்தம். இப்போ மேஷ ராசின்னு எடுத்துக்கோங்களேன். அசுவதி 4 பாதம் கொண்டது மேஷராசி, பரணி 4 பாதம் கொண்டது மேஷராசி, கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டும் மேஷராசி. அப்போ மேஷராசி எடுத்துட்டோம்னா அசுவதி 4 பாதம், பரணி 4 பாதம், கார்த்திகை 1 பாதம், ஆக மொத்தம் 9 பாதங்கள் கொண்டது மேஷராசி. இப்படியே பிரித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 108 12 இப்படி 108 127 பெருக்கல் 4 108 வந்துடும். அதை 12 ராசிகளாக பிரிக்கிறார்கள். லக்னம் 12: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12ஆக பிரித்திருக்காங்க.
இந்த 12 அப்படின்பது மேஷ ராசி எடுத்துக்கொள்வோம். இன்றைய தினம் மேஷ ராசிக்கு அதிபதி யார்? செவ்வாய். அதுக்கு என்ன பரிகாரம்? பால சண்முகம், குழந்தை வடிவன் இருக்கக்கூடிய முருகன். விருச்சிக ராசிக்கு செவ்வாய் தான், அவர் உயரமாக இருக்கக்கூடிய வயசான ஒரு பெரிய தோற்றம் உள்ள முருகன். மேஷராசிக்கு பால சண்முகம், குழந்தை வடிவமாக இருக்கக்கூடிய பாலமுருகன். ஆக மேஷராசிக்காரர்கள் சரவண பவ என்ற மந்திரத்தை தினசரி அவர் வாழ்க்கையில் சொல்லி வர வேண்டிய கடமைகள் அவர்கள் செய்து வந்தார்களேனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நித்திய முறை தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும். மேஷராசிக்கு தனி தத்துவம் உண்டு. பொதுவாக மேஷராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க, பிரதிபலன் கருத மாட்டாங்க, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையிலிருந்து கடைசியில் அவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இப்போ எல்லோரும் 7.5 சனி மேஷராசிக்கு, கும்பராசிக்கு 7.5 சனி, இப்படி ஏதாவது சில சூழ்நிலை ஏற்படும். ஜாதகப்படி சனிகள் வந்தால் அனுபவிக்கட்டும், நல்லது கெட்டது எல்லாம் வரட்டும். அதுக்கு ஒரு மருந்து, ஃபஸ்ட் எய்டு மாதிரி மாத்திரை மருந்து சாப்பிட்ற மாதிரி முருகனை வழிபட்டால் சரவண பவ, சரவண பவ. இந்த சரவண பவங்கிறதுக்கு 6 எழுத்து. அதை மாற்றி மாற்றி சொல்லி பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம், எப்போவுமே எதிர்பார்க்கலாம். எப்படி சார் மாற்றி சொல்கிறது? ச ர ஹ ந ப வ, சரகண பவ. 2வது எழுத்து என்ன? ரகண பவ ச. 3வது எழுத்து என்ன? ஹன பவ சர. ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு முறை நீ படித்தாலே சஷ்டி கவசம் 6 முறை சொன்னதுக்கு ஒரு பவர் மேஷராசிக்காரங்களுக்கு. 7.5 சனி வரட்டும், இன்னும் வேறு எந்த பிரச்சனையும் நல்லா வரட்டும், அதுக்கு ஒரே ரெமெடி முருகன் தான் மேஷராசிக்காரங்களுக்கு. அடுத்தது ரிஷப ராசிக்காரங்களுக்கு. இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ஆட்சி. ரிஷபம் துலாம் ரெண்டும் சுக்கிரனுடைய ஆட்சி. சுக்கிரனுக்கு அதிபதி யார் சார்? மகாலட்சுமி. அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் வணங்கி வந்தால் அவர்கள் மிக அருமையாக எல்லா விதமான காரியங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். இந்த ரிஷப ராசியின் போது காளை மாடு, ராசி பலன் பார்த்திங்கன்னா காளை மாடு, அது எப்போ உழைத்து கொண்டே இருக்கும். அப்போ ரிஷப ராசிக்காரர்கள் எப்போ உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, எதா சர்வகம் சிந்தனையிலே இருப்பாங்க. நல்லா ஒரு உழைப்பாளி. அவங்களுக்கும் சில பிரச்சனைகள், பொருளாதார சிரமங்கள், வேலை வாய்ப்புகள் எல்லாம் நல்லபடியாக முடிக்கணும்னு சொன்னால் அவங்க மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டியது நல்லது. மகாவிஷ்ணுவுக்கு மந்திரம் என்ன? ஓம் நமோ நாராயணா சொல்லலாம், ஓம் மகாவிஷ்ணுவே சொல்லலாம், நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீபகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் இது சொல்லலாம். அம்பாளுக்கு மகாலட்சுமி துணை, மகாலட்சுமியை நமஹ இப்படி சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா மகாலட்சுமி 3 மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சௌம் மகாலட்சுமி ஏகி ஏகி சகல சௌபாகியமே தேகி தேகி நமோ நமஹ, இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன், கன்னிக்கு அதிபதி புதன். இந்த புதனுக்கும் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்ட கிரகங்கள். திருப்பதி போகலாம், திருப்பதி சீனிவாச பெருமாள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் 10ல் சனி மாற போகிறாரு. மார்ச் மாதம் 29ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு கும்பத்தில் இருக்கிற சனி மீனத்துக்கு வராரு. அப்போ நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார்கள் மிதுன ராசிக்கு. கடகராசி. கடகராசிக்கு அதிபதி யார்? சந்திரன். இந்த சந்திரன் சதா சர்வகாலமும் கடகராசிக்காரங்க ஏதாவது நினைத்து கொண்டே இருப்பார்கள். இது செய்யலாமா, அதை செய்யலாமா, சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆண்டு சனி பயிற்சியாவது
கடகராசிக்காரங்களுக்கு மிக அருமையான முன்னேற்றம். கடந்த 2.5 வருஷமாக கஷ்டப்பட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம், புகழ், வேலைக்கு வாய்ப்புகள், எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உடையது, எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த கடகராசிக்காரங்க என்ன சார் பண்ணணும்? திருப்பதி போகலாம். திருவையாறு பக்கத்தில் திங்களூர்னு ஒரு ஊர் இருக்குது, சந்திரன் கோவில். அந்த சந்திரன் கோவிலில் போய் தினசரி போக முடியாவிட்டால் கூட திங்கக்கிழமை அன்னைக்கு போய் சந்திரனை வழிபடலாம். சந்திரனுக்கு வெள்ளை வஸ்துக்கள், வெள்ளை வஸ்திரங்கள் தானம் பண்ணலாம். நம்மளால் முடிந்த வரைக்கும் பாலால் சுவாமிக்கு அபிஷேகத்தை கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கடகராசிக்காரங்க நல்லபடியாக இருப்பாங்க. கடகராசிக்காரங்க கடல் கடந்து போகிறதுக்கு சில பேருக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதை பயன்படுத்தி நல்ல சௌகரியமான வாழ்க்கையை கண்டிப்பாக முன்னேற்றம் காண்பார்கள் வாழ்க்கையில். அடுத்தது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி யாருக்கு அதிபதி? சூரியன். சிம்ம ராசிக்காரங்களாம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இந்த சூரியன் அவங்களை எப்போவுமே தலை, கை, கால், மூக்கு, இந்த மாதிரி தலையிலேருந்து அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். இல்லது கை தோள்பட்டைகள் வலி ஏற்படலாம். அவங்க என்ன பண்ணணும்? சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது. சூர்யாய நமஹா, ஏக சக்கர அதிபதியே நமஹா. இந்த மாதிரி சூரியனை பற்றி அவர்கள் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் சிம்மராசிக்காரங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம காப்பாற்றிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. சூரியன் கண் சம்பந்தப்பட்ட கிரகம். சிம்மராசிக்காரங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், இல்லை அதுலேருந்து விடுபட்டு சௌரியமாக இருப்பாங்க. தாயார் ஸ்தானம், தகப்பன் ஸ்தானம். தாயார் ஸ்தானம் சந்திரன், தகப்பன் ஸ்தானம்ங்கிறது சூரியன். அதனால் சிம்மராசி நேயர்களுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணி வரும்போது அவங்களுடைய குறைபாடுகள் நீங்கி சிம்மராசிக்கு திருமணமாகலையா திருமணமாகும், வேலை இல்லையா வேலை கிடைக்கும். பொதுவாக எல்லாமே நல்லதே நடக்கும். அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னின்னு சொல்லும்போதே துர்க்கை தான் ஞாபகம் வரும். துர்காதேவி வணங்கணும். செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு தீபம் போடலாம், வெள்ளிக்கிழமை போடலாம். சிறப்பு கன்னிராசிக்காரங்களே வெள்ளிக்கிழமை வரைக்கும் துர்க்கை தீபம் போட்டால் ரொம்ப நல்லது கன்னியா ராசிக்காரங்களுக்கு. அந்த மாதிரி பட்டீஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்குது கும்பகோணத்துக்கிட்ட. அந்த பட்டீஸ்வரம் போய் துர்க்கை வழிபட்டால் கன்னியா ராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட தரங்கள்பட்ட காரியங்களும் வெற்றி உண்டாகும். பட்டீஸ்வரம் துர்க்கையை வணங்கணும், துர்காதேவி வழிபடணும். துர்கா மந்திரங்கள், துர்கா சப்த ஸ்லோகி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை படித்தாங்கன்னா கன்னியா ராசிக்காரங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். 7ஆம் இடத்துல சனி வராரு இந்த வருஷம். அவங்களுக்கு 7 சனி இருந்தாக்கும் சிறு வயசு பசங்களுக்கு, ஆண்களுக்கு தாமதமான மேரேஜ் ஆகும், பெண்களுக்கு தாமதமான மேரேஜ் ஆகும். அப்போது பரிகாரம் துர்க்கையை வழிபடலாம், துர்கா சப்த சுலகி படிக்கலாம். அடுத்தது துளாராசி. துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன். நான் முதலே சொல்லியிருக்கேன். மகாலட்சுமி, மகாவிஷ்ணு வணங்குறது. அதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளருக்கு விநாயகர் வச்சு துளாராசிக்காரன் வணங்கினா விநாயக அகவல் படித்தாக்க அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். வெள்ளருக்கு விநாயகர். அடுத்தது விருச்சிக ராசி. முதலே சொன்னேன், மேஷராசிக்கு பாலமுருகன், விருச்சிக ராசிக்கு வயது அதிர்ந்து உள்ள முருகன், 25 வயசுக்கு மேலே உள்ள முருகன். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க சுவாமிமலை, அறுபடை வீட்டில் சுவாமிமலை முருகனை பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக அவங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி ஏற்படும். விருச்சிக ராசிக்கு செவ்வாய் இரத்த சம்பந்தப்பட்ட உடல்நல பாதிப்புகள், நரம்பு உபாதைகள் ஏற்பட்டு குணமடையும். அடுத்ததாக தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு, மீன ராசிக்கு அதிபதி குரு. இந்த 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி தான். இந்த தட்சிணாமூர்த்திங்கிறது யார் சார்? அப்போ மீன ராசிக்கு யாரை வழிபடணும்? தனுசு ராசிக்கு யாரை வழிபடணும்? சிவபெருமானே குரு. தனுசு ராசிக்காரங்களே சிவனை வழிபடலாம்.
மீனராசிக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். ரெண்டும் ஒன்று தான். சிவனே தான் தட்சிணாமூர்த்தியாக இருக்கார், தட்சிணாமூர்த்தி தான் சிவனாக இருக்கார். ஆக எல்லாம் ஒன்று தான். ஆக தனுசு ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க சிவ வழிபாடு பண்ணலாம், தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம். குறிப்பாக நவகிரகத்தில் குருன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சன்னதி இருக்கும். 9 கிரகங்களில் இருக்கும்போது அதை வழிபடலாம். மந்திரங்கள் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வோ மகேஸ்வரஹா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை அவங்க சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க. அடுத்தது மகர ராசிக்காரங்க. இந்த மகர ராசி கும்பராசி ரெண்டுமே சனி அதிபதி. அப்போ மகர ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி. இப்போ மார்ச் மாதம் 29ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு கும்பத்துலேருந்து சனி பகவான் மீனத்துக்கு வரார். அப்போ மகர ராசிக்கு ரொம்ப அருமையான ஒரு நல்ல டைம். பணம் வரும், பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவாங்க, கல்யாணம் ஆகலையே கல்யாணம் ஆகும், வேலை இல்லையே வேலை கிடைக்கும். ஸோ அவங்க நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள் மகர ராசிக்கு மிக அற்புதமான நாள். கும்பராசி நேயர்களுக்கு சனி என்ன பண்ணும் சார், 2019 டிசம்பர் 15லேருந்து ஒரு படாத பாடு படுத்தித்தான் அவங்கள. பிரச்சனைகள், மானம் போச்சு, கௌரவம் போச்சு, எல்லாம் போச்சு. இனிமேல் புழப்போமா பிழைக்க மாட்டோமா, சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டுருமே, நண்பர்களுக்கு முன்னாடி அப்படிங்கிற இந்த பிரச்சனைகள்லாம் விடுதலாகி கும்பராசி நேயர்களுக்கு மார்ச் மாதத்துக்குள்ளே படிப்படியாக சனி பகவான் போகும்போது நன்மையை கண்டிப்பாக செய்து எதிர்பாராத பண உதவிகள், நட்புகள், பழைய செல்வாக்கு மீண்டும் கும்பராசிக்கு உறுதியாக வரும். அப்போது மகர ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க என்ன சார் செய்யணும்? பறவைகளுக்கு நிறைய உணவு கொடுக்கலாம். காலையில் காக்கா, குருவி, எந்தெந்த பறவைகளுக்கு வருதோ இந்த மாதிரி தானியங்கள் கொடுக்குறது நல்லது. மகர ராசி கும்பராசிக்காரங்க பிரதோஷ வழிபாடு, சிவன் கோயிலுக்கு போகலாம். உங்களால் முடிஞ்சது கோயில்களுக்கு திருப்பணி செய்யலாம், முடிஞ்ச உதவிகள் செய்யலாம். மீன ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியோ ஒரு நல்ல பொங்கல் சனியாக இருக்கிறதுனால, ஜென்ம சனியாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. குரு வீட்டு சனி இருக்கார். சனி ரொம்ப நல்லவன் தான். அந்த கிரகம் நல்ல கிரகம், கெட்ட கிரகம் அல்ல. நாம் தான் நினச்சிட்ருக்கோம். நாம் ரெகுலராக செய்யக்கூடிய காரியங்களை முறைப்படி யாருக்கும் இம்சை இல்லாமல், தொந்தரவு இல்லாமல் நம்ம காரியங்களை நம்ம நல்லபடியாக செய்து வந்தால் கண்டிப்பாக எல்லா கிரகங்களும் நமக்கு நண்பர்களாகவே இருப்பார்கள். எந்த பாதிப்பும் வராது. பொதுவாக பரிகாரங்கிறது கண்டிப்பாக செஞ்சுக்கிறது நல்லது. அதை முறைப்படி செய்கிறது நல்லது. எல்லோரும் அங்கே போனேன் இங்கே போனேன்னு செய்கிறாங்க. அது முறைப்படி ஒரு குருமார்களை வைத்துக்கொண்டு, நல் வழிகாட்டி வைத்துக்கொண்டு ஒரு பரிகாரம் எப்படி செய்யணும், எந்த முறையில் ராமேஸ்வரம் போனால் எப்படி செய்யணும், எல்லாம் செய்யணும். எல்லாருக்குமே எல்லா குடும்பத்திலையும் முன்னோர் செய்த பாவவினைகள் இருக்கிறது. அதுக்கு ஒரு கோயில் இருக்குது. எங்கே சார் போகலாம்? மகாலிங்கேஸ்வர சுவாமி, திருவிடைமருதூர். எந்த பாவம் இருந்தாலும் திருவிடைமருதூர் போயிட்டு வந்தால் எல்லா பாவமும் போயிடுங்கிறது ஐதீகம். ஒரு குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான், சொன்ன பற்றி கேட்க மாட்டேங்கிறான் அப்படி சொன்னால் திருவெண்காடு புதன் போயிட்டு வரலாம். புதனுக்கு என்ன சார் பண்ணணும்? பச்சை தண்ணி 1 மீட்டர் வாங்கி போடணும், 2 மூணு மல்லிகைப்பூ வாங்கி போடணும். அந்த புதன் குளத்துக்கு ஏதாவது குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு மீன்களுக்கு பொறி வாங்கி போடணும். குழந்தை இல்லாதவர்கள் திருவெண்காடு போய் 3 குளத்துலேயும் குளிக்கணும், சாத்திரம். பேரை குளிக்கிறாங்க, ஜலத்தையாவது புரோசனம் பண்ணிட்டு அந்த 3 குளத்தையும் போயிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரனை பார்த்து அவன் சுவாமியை பார்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். அங்கே ராத்திரி தங்கணும். யாரும் தங்கம் ஒரே நாள் காரை எடுத்துகிட்டு எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. முறைப்படி பரிகாரங்கள் செய்தால் முறைப்படி செய்யணும், இல்லாட்டி செய்யக்கூடாது. அதை தப்பாக செஞ்சு திருப்பி இன்னொரு குற்றம் ஆகிடக்கூடாது. பொதுவாக ஒரு சாஸ்திரம் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, காசிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்தால் தப்பு இல்லை. ஆனால் ராமேஸ்வரம் போகிறேன்னு தேதி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக போய் தான் ஆகணும். போகலைன்னா அது ஒரு குற்றம்.
அப்போ காசி எவ்வளோ பெரிய க்ஷேத்திரம், ஆனால் ராமேஸ்வரம் எவ்வளோ பெரிய க்ஷேத்திரம், ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்கள். பால்லேருந்து வருது தயிர், தயிர் உஷ்ணமான பொருள், தயிர்லேருந்து வருது மோர், அது குளிர்ச்சியான பொருள். அது மாதிரி காசி பெருசா ராமேஸ்வரம் பெருசா? காசி தன்னுடைய சக்திக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த கோயில் தான். இருந்தாலும் ராமேஸ்வரம் போயிட்டு காசிக்கு போயிட்டு திருப்பி அந்த காசி தீர்த்தத்தை கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் அபிஷேகம் பண்ணிட்டு வரணுங்கிறது முறை. யார் செய்கிறா? இப்போது ரொம்ப தெரியாது. இப்போ காசிக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்குள்ளேயாவது நான் போயிட்டு வாங்க சார் ராமேஸ்வரம், நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி யாராக இருந்தாலும் பரிகாரங்கள் முறைப்படி செய்தால் தான் சார் அவங்களாம் நல்லா ஒரு சேமமாக இருப்பாங்க, நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். தவறான முறையில் பரிகாரம் செஞ்சால் அது ஒரு பாவம். செய்தவனுக்கு பாவம், இந்த பரிகாரம் செய்யணும்னு சொன்னாங்க இல்லையா எங்களை மாதிரி, அவங்களுக்கும் பாவம் வரும். ஸோ அதனால் ஜனனி ஜென்மம் சோக்கியாலாம், முன்னோர்கள் செய்த பாவமும் உங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவமும் உனக்கு உண்டு, உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமும் உனக்கு உண்டு. ஸோ நியாயம் தர்மம் எல்லாம் அனுசரித்து வாழ்க்கையை கொண்டு போகிறது தான் மிகப்பெரிய ஒத்துமையான காரியம். குடும்பத்தில் பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியோர்கள் சொல்லப்படி கேட்கணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், இதெல்லாம் செய்யணும். நம்ம நித்தியப்படி அனுஷ்டானம் சொல்லக்கூடிய அவங்கவர்கள் வேலையை கர்மாவை சரியானபடி செய்து வந்தோர் என்றால் எல்லோரும் நலமாக இருக்க இன்புற்றி வாழ்க. இன்றைய தினம் டிவிஎன் சேனல் அவர்கள் எனக்கு இவ்வளோ நேரம் பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு மீண்டும் அவருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்த உரையை சந்திப்போம் என்று பொதுமக்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.